வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மச்சட்டமாகிடுச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சென்னை, வட சென்னையில் ஒரு சமத்துவ பொங்கல் விழா மு.க.ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க. எல்லாருமே சமத்துவ பொங்கல் கொண்டாடுங்க. எல்லா கட்சியினரும், கூட்டணி கட்சியெல்லாம் சமத்துவ பொங்கல் கொண்டாடுங்க அப்படின்னு தன்னுடைய கட்சிக்கும் மற்றபடி கூட்டணி கட்சிக்கு ஒரு வேண்டுகோள் விட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் வட சென்னையில் ஒரு சமத்துவ பொங்கல் எம்கேபி நகரில் நடந்திருக்கு. அதுக்கு தலைமை ஏற்றிருக்கார் சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் ஏற்று அவர் பேசியிருக்கிற பேச்சு எனக்கு ரொம்ப வைரலாக போயிட்டு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இந்தியனாக இருந்தால் கட்டாயமாக அந்த பேச்சு மிகப்பெரிய ஒரு கவலையை அளிக்கும். காரணம், நடந்து கொண்டிருப்பது பாஜக ஆட்சி, பாசிச கும்பலின் ஆட்சி, ஆர்எஸ்எஸ் குழுமத்தின் குரூப்பினுடைய ஆட்சி. அவர்களுடைய நிலைப்பாடு 10 வருஷம் என்னங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. குறைக்கும். ஆமா, எப்படியாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் குளறுபடி செய்தாவது நாம் ஆட்சிக்கு வந்தாக வேண்டும். அவ்வளவுதான் முடிச்சு. அதுக்கு மேல யாருமே ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு அஜெண்டா. அதை மனதில் வைத்துக் கொண்டு ரொம்ப அற்புதமான ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் அவர் பேசியிருக்கார் பீட்டர் அல்போன்ஸ். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப வெற்றிக்குரிய ஒரு விஷயமாக காங்கிரஸ் இந்திய கூட்டணி கட்டாயமாக பார்க்க வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற வேலை பாஜக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கும் போதுல ஒரு மாநிலத்தில் ஒரு ஆட்சி கலைப்பு, மற்றபடி ஏதோ ஒரு விஷயத்துல இறந்து விட்டார்கள், மற்ற சோர்ஸ் எந்த நடந்தாலும் சரி, அவ்வளவுதான் முடிஞ்சு. மத்தியத்தில் ஆட்சி இருக்கிற வரைக்கும் மாநிலத்தில் அந்த தேர்தலே நடக்காது. கடைசி வரைக்கும் என்ன ஆகும்? குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு கவர்னரை போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பல குளறுபடிகள். அதே நேரத்தில் ஒரு காலனித்துவ ஆட்சி மாதிரி இருக்கும். ஆங்கிலேயர் ஆட்சிகள் அவங்க அப்படித்தானே. டெல்லியில ஒரு பெரிய வயசுல மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு கவர்னரை போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அதன் வெளிப்பாடாக தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, அதை மீண்டும் ஒன்று ஸ்ட்ராங்கா அதில் ஒரு மாடுலேஷன் பண்ணி இவங்க பாஜக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பல இடங்கள்ல தேர்தலே நடக்காது. ஆமா, பல மாநிலங்கள்ல தேர்தலே நடக்காது. இந்தியாவில் ஒரு தேர்தல், அதை ஒட்டி பல மாநிலங்கள்ல எல்லாத்தையும் கலைச்சிட்டு தேர்தல் நடத்தணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற பட்சத்துல திடீர்னு மாநிலங்களவையில சோர்ஸ் ஏதாவது வகையில ஒரு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ஒரு ஆட்சியை கலைச்சிட்டாங்க. மற்றபடி ஏதோ ஒரு வகையில ஒரு இறந்து விட்டார், மற்ற மிகப்பெரிய ஒரு குளறுபடி ஏற்பட்டு விட்டது, ஒரு ஏதோ ஒரு வகையில பெரும்பான்மை ஏதோ நினைச்சு வைக்கலாம், அந்த ஆட்சியை கலைச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கு தான் அவங்க கொண்டு வர்றது ஒரே நாடு ஒரே தேர்தல். தங்களுடைய கையில் ஜிஎஸ்டியை எந்த அளவுக்கு வைத்துக் கொண்டார்களோ அதே மாதிரி எல்லா மாநிலத்தினுடைய ஒரு பிடியையும் தன் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது பாஜகவுடைய நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் எல்லா மாநிலத்திலும் பாஜகவுடைய ஆட்சி நிலைநிறுத்த வேண்டும் ஏதோ ஒரு வகையில். அப்ப என்ன ஆகும்? மின்னுடைய இயந்திரத்தில் குளறுபடி கரெக்டா கொண்டு வந்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. தட்டுனா தாமரை தான், வேற எந்த சின்னமும் வராது. நம்ம எல்லா அதிகாரிகளும் கையில் இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் மக்கள் போராட்டம் பண்ணி என்ன, மற்றபடி என்ன செஞ்சாங்க, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது கட்டாயமாக நம்ம ஒரு குடும்பத்தையே ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு குடும்பம், அப்பா அம்மா இருக்கிறாங்க, குழந்தை குட்டி 4 பேர் இருக்கிறாங்க, அப்புறம் பேரன் பேத்தி எல்லாம் 10 பேர் இருக்காங்க வைங்களா. ஆமாப்பா, காலையில இட்லி தோசை 4 தான் சாப்பிடணும், எல்லாரும் மத்தியானம் சோறு தான் சாப்பிடணும். அதே நேரத்தில் தொட்டுக்க ஊறுகாய் தான் வச்சுக்கணும். ராத்திரி அதே மாதிரி எல்லாரும் சப்பாத்தி தான் சாப்பிட்டு புரோட்டா தான் சாப்பிடணும். ஒரு சட்டம் போடுறோம்னு வைங்களேன். அப்பா அம்மா சொல்றாங்க சட்டம் போடுறோம். அப்பா பிரதமர், அம்மா குடியரசுத் தலைவர் வைங்க. ஒரு பேச்சுக்கு கற்பனையா பேசுவோம். இப்ப எல்லா பையன் பிறந்த பையன் கூட பேரன் எல்லாம் கேட்டுருவாங்க. மருமக இங்க இருக்கிறவங்க, மருமக வேற ஒருத்தர் இருக்கிறவங்க, மக அங்க போயிட விட்டுருங்க. பையன் மருமக பேரன் குழந்தையெல்லாம் கேட்டுருவாங்களா? கிடையாது.
இட்லி வச்சோம்னா ஒருத்தன் தோசை வேணுமா, தோசை வச்சோம்னா ஒருத்தன் சட்னி நல்லா இல்லை அப்படின்பா. மத்தியானம் சாப்பாடு வச்சோம்னா என்ன இந்த சாப்பாடு நல்லா இருக்கு, நேற்று இது மாதிரி இன்னைக்கு சாப்பாடு இருக்கு அப்படின்பா. பொரியல் வேற மாதிரி வச்சா நல்லா இருந்திருக்குமே, நாளைக்கு வந்து கோசு வைக்காம வந்து வேற முட்டை பொரியல் வைங்க அப்படின்பா. மத்தியானத்துல இது ராத்திரில இருக்கும் பட்சத்துல என்ன எப்ப பார்த்தாலும் சப்பாத்தியா வந்துட்டு இருக்கு அப்படின்பா. அப்ப கருத்து வேறுபாடு வந்துடும். அப்ப எல்லாருடைய கருத்தையும் கேட்டு அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சமையல் செய்யக்கூடிய சமயத்தில் எல்லோரும் ஒப்புக்கொள்ள அளவு சமையல் செய்யக்கூடிய அமைப்பு அந்த குடும்பம் வழங்கும். அது மாதிரிதான் நாடு. அதெல்லாம் கிடையாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி ஒரே குடும்பம் ஒரே உணவு. செஞ்சு பாருங்க. ஒரே குடும்பம் ஒரே உணவு, அப்புறம் ஒரே குடும்பம் ஒரே உடை. எல்லாம் இன்னைக்கு வெள்ளதான்ப்பா போடணும். சனிக்கிழமை எல்லாம் வெள்ளை தான் போடணும். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கருப்பு தான் போடணும். திங்கக்கிழமை எல்லாம் வந்து சட்டை பேண்ட்டு டிராயர் உள்பாவோட, லேடிஸ் உள்ள புரா ஜாக்கெட்டு இது பாவாடை, நைட்டியாக இருந்தால் நைட்டி, சுடிதார் இருந்தால் எல்லாமே கருப்பாக தான் போடணும். போட்டு பாருங்க, தெரியும். இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். இவர்களுடைய ஒரு தாண்டோன்றித்தனம், இவர்களுடைய பாசிச கும்பல், சனாதன போக்கின் வெளிப்பாடு, மிகப்பெரிய ஒரு எதேச்சாரம். ஆமா, இதெல்லாம் வந்து முறியடிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழக மக்கள், குறிப்பாக இந்தியர்கள் ரொம்ப முறியடிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆமா, அதைத்தான் ரொம்ப அங்க மீட்டிங்ல சுட்டிக்காட்டி. அதே மாதிரி ராமர் கோயிலை கட்டி இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் கட்டாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அதே குறிப்பிட்டிருக்காங்க அந்த மீட்டிங்ல. பீட்டர் அல்போன்ஸ் பாதி கட்டியிருக்கிறாங்க, உன்னை பாதி கட்டி முடியவே இல்லை. அதுக்குள்ள என்ன அவசரம்? அதன் அடிப்படையில் வந்து அங்க சங்கராச்சாரியே சொல்றாங்க பாதி கோயிலை திறக்கக்கூடாது அப்படின்னு. அதே வந்து அபச்சாரம் அப்படிங்கிறாங்க. இதனால் வந்து நாட்டுக்கு மிக கேடு விளையும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னா கட்டாயமா பாஜக வராது என்பது கண்கூடாகவும் தெரிகிறது மூலமா. கட்டாயமா அவங்களுக்கு அந்த தோல்வி பயம் இருக்கிறதுனாலதான் வந்து சீக்கிரம் நம்ம ராமர் கோயிலை திறந்துடலாம், அதை வச்சா நம்ம ஓட்டு வாங்கணும் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இல்லைன்னா வந்து அடப்போடா 2024 நாடாளுமன்றம் நமக்கு அந்த தேர்தல் நம்ம தான் வெற்றி அடைவோம், 300-400 தொகுதி வெற்றி அடைவோம், கவலை வேண்டாம், எதுக்கு அவசரமா திறந்துக்கிட்டு அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை வரும். அது இல்லை, அவர்களுக்குள்ளே பயம் வந்து விட்டது. அவசரமா பாதி கட்ட கோயிலை திறந்துறாங்க, அபச்சாரங்கிறாங்க ஒருத்தவங்க. அது வந்து மிக கேவலம், திறக்கக்கூடாது, சாஸ்திரத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயம் ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு 3/4 வாசி செய்துட்டு 4 வாசி கேப் போட்டுக்கிற ஒரு கட்டப்படாத நிலை கிரக பிரவேசம். ஆனா கோயில் அப்படி கிடையாது, வாஸ்து சாஸ்திரம் அப்படி சொல்லுங்க. அதெல்லாம் தெரியும். பாஜக வேண்டுமென்றே செய்கிறார்கள் அப்படிங்கிறது பயங்கரமான. அதையும் வந்து அந்த பேச்சில் வந்து பீட்டர் அல்போன்ஸ் சுட்டி காட்டுறாங்க. அதே நேரத்தில் இஸ்லாமிய எதிர்ப்பு பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம் கட்டாயமாக செய்தோம்னா நாம் ஓட்டு பெற்று விடலாம், எப்படியா ஓட்டு பெற்று விடலாம், ஏதோ ஒரு வகையில் நாம் 2024 நாடாளுமன்ற ஆட்சிக்கு வந்து விடலாம். அதாவது எதிர்ப்பு மதவாதம், தன் மதம் சேர்ந்த ஒரு ஆதரவு மதவாதம், ரெண்டையும் கையில் எடுத்தோம்னா கட்டாயமா வந்துடுவாங்க. அதே நேரத்தில் தலித்து, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவர்களெல்லாம் எதிர்ப்பா ஒரு அரசியலை கொண்டு வந்தா கட்டாயமா ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கிறது ஒரு மிக நிலைப்பாடாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமா என்ன பண்ண முடியும்? எங்க பார்த்தாலும் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஆட்சி அப்படின்ற கான்செப்ட் என்ன பண்ண முடியும்? அது தமிழிசை, ஆர்என் ரவி போன்ற ஒரு கவர்னர்லாம் போட்டான்னு வச்சுங்க, தமிழ்நாட்டை 4 யூனியனா பிரிச்சுருவாங்க அப்படிங்கிற சுட்டி காட்டுறாங்க பீட்டர் அல்போன்ஸ். அப்ப என்ன பண்றோம்? தமிழ்நாடு அப்படின்ற விட எல்லா மாநிலமும் யூனியன் பிரதேசமாக மாறிடும். ஆமா, எப்படிலாம் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க பாருங்க. ஆமா, எங்க பார்த்தாலும் அப்ப குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடக்கும். கவர்னர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி, மக்கள் ஆட்சி கிடையாது, இருக்காது. ஆமா, அப்ப என்ன ஆகும்? 2024 நாடாளுமன்ற தேர்தல் தான் கடைசி தேர்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேச்சை முடிக்கிறார் பீட்டர் அல்போன்ஸ். உண்மையிலே இது வந்து கவனத்துக்குரிய விஷயம். 2000 இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. இதுல வெற்றி பிஜேபி அடைஞ்சது அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அதுதான் வந்து இந்தியா நடக்கிற கடைசி தேர்தலாகும். அடுத்து வந்து தேர்தல் நடத்த விடவே மாட்டார்கள் அப்படின்னு பகிரங்கமா சொல்றாங்க. அவர் சொல்றது ரொம்ப விஷயம் இருக்கு, கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆமா, இந்திய மக்கள் அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம்.
இந்த பாசிசம் கும்பல் சனாதன போக்கு அப்படிதான் செய்வாங்க. நாட்டை துண்டாடி விடுவாங்க. தமிழ்நாட்டை நாளை யூனியனாக பிரிக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மறைமுகமாக பகிரங்கமாக ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய சொல்றாங்கன்னா கட்டாயமாக நடக்கும். பீட்டர் அல்போன்ஸ்லாம் சொன்னார்னா அவர்லாம் அனுபவத்தின் வெளிப்பாடு நடந்து அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக இந்தியாவோட நிலைமை என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான். 2020 நாடாளுமன்றத்தை முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால் எந்த தேர்தலும் நடக்காது. அவ்வளோதான். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. அவ்வளோ ஏகப்பட்ட குளறுபடி பண்ணுறாங்க சமயத்தில் எந்த ஒரு மத நம்பிக்கை உள்ள நிம்மதியாக இருக்க முடியாது. ஆமாம், அதாவது அவங்களுடைய அஜெண்டாவும் கூட. அதனால் வரும் காலங்களில் நம்ம 2024 நாடாளுமன்றத்தில் கவனமாக ஓட்டளிக்க வேண்டும் அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தல் இந்திய கூட்டணி மற்றபடி திமுக கூட வெற்றி பெறாவிட்டால் நம்ம அது கடைசி தேர்தலாக இருக்கும் என்பதை பகிரங்கமாக சுட்டி காட்டார். அதுக்கு தேர்தல் நடக்காது சொல்றார். நம்ம அதுங்கிறது உண்மையிலே ரொம்ப மனம் வருத்தப்பட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.